இன்னைக்கு சர்வசமையல்ல நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னாக்கா பாதாம் பால் தான் பண்ண போறோம். இந்த பாதாம் பால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோட் சைட்ல நிறைய ஷாப்ல வச்சிருப்பாங்க. கூலாவும் இருக்கும், ஹாட்டாவும் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பண்ணும்போது ஹாட்டான ஒரு பாதாம் பால் தான் பண்ண போறோம். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அது எப்படி பண்ணலான்னு வாங்க, அது என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்ன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்து வச்சிருக்கேன் நான், பால். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் ஒரு 10 பாதாம் பருப்பு வந்து எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 150 கிராம் வந்து சுகர் வச்சிருக்கிறேன். 150 கிராம்ன்றது ஒரு 200 கிராம் வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சுகர் ரெடியூஸாக வேணுன்றதுக்கு நான் கம்மியாக வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் மில்க் இதுதான் எசன்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது ஒரிஜினல் பாதாம் பால் பண்ணுறது வந்து வேற ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடாய் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கடாய் வச்சு பாலை காய்ச்சிக்கலாம். ஓகே, பால் ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் காஞ்சி நல்லா பால் சுண்டி வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுல சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணணும் இல்லை, பிளாக் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிளாக் சுகர் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பாதாம் பாலோட ஃப்ளேவர் ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ அதனால நான் அதை ஆட் பண்றது இல்லை. இதுவே நமக்கு போதுமானது தான். ஆனது பாதாம் மில்க் மாதிரியே நல்ல கலர் வந்துருச்சு. நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும், நல்ல ஃப்ளேவரும் இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா சுகர்லயோ மில்க்லயும் டஸ்ட் இருக்கும், பிளஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பால் ஆடை இருக்கும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு ஃபுல்லா இப்போ நமக்கு வந்து பாதாம் பால் கிடைச்சிருச்சு. ஸோ இதை கொண்டு போயிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம கூலாக சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், இல்லை ஹீட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாக்கா இது ஓரளவுக்கு வந்து நல்லா டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதை தாராளமா சாப்பிடலாம். இப்போ லாஸ்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல இருக்கிற அந்த பாதாம் இப்படி இருக்கு இல்லையா, இந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். கிட்ட காட்டுங்க, கிட்ட லைட்டாக பேக் வாங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீட்லயே செஞ்ச பாதாம் பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கலரும் பார்த்து ஃபிளேவரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதை மறக்காம எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க. இது நம்ம ரோட் சைட்ல கிடைக்கிற எல்லா இடத்துலயுமே கிடைக்கிற பாதாம் பால் தான். அதே டேஸ்ட்ல அதே ஃபிளேவரோட தான் இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுவரை சர்வசமையலோட இணைஞ்சிருங்க.